சமாதானம் உங்கள் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். இயேசு நல்லவர். ஆமென். இயேசு வல்லவர். ஆமென். இயேசு போதுமான தேவன். நம் ஆண்டவர் இயேசு இன்றென்று நமக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். அவர் என்னைக்குமே நமக்கு பத்தாத தேவனாக இருந்ததே இல்லை. Our God is good God, awesome God, wonderful God, true living God. lot of words that you can praise our God. நிறைய வார்த்தை இருக்கு. அவர் மாதிரி அற்புத தேவன் யாருமே இல்லை. அவர் மாதிரி உண்மை உள்ள அற்புத தேவன் யாருமே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. Our God is wonderful God. நிறைய காரியங்கள் நீ இயேசு கூட எப்படி நடக்கிற, இயேசுவோட வார்த்தையை எப்படி கடைப்பிடிச்சி நடக்கிறீங்க, how you follow the word of God, how you walk with God is very important today. இந்த காலகட்டத்தில் இப்போ நீங்கள் இயேசு கூட எப்படி நடக்கிறீங்க, இயேசு கூட உள்ள உறவில் எப்படி இருக்கீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. John chapter 10 verse 1 to 6. யோவான் அதிகாரம் 10 வசனம் 1-6. ஆண்டவர் அவரோட குரலை கேட்கும் ஆடுகளை பற்றி பேசுகிறார். The sheep that listens to the voice of our God, Lord Jesus. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நம்மளுக்கு இதுதான் தெரியணும். In this message our God explaining about the true follower. உண்மையா இயேசு பின்னால போற ஆடுகளை பற்றி பேசுறாரு. இயேசு பின்னால உண்மையாக போற ஆடுகள், அது என்ன நிலைமையா இருந்தாலும் அந்த ஆடு, the real the sheep that follows Lord Jesus, the voice of Lord Jesus வந்து என்ன நடந்தாலும், whatever happen, whatever circumstances around them, whether good or bad, they will still stand with Lord Jesus. Amen. இயேசு கூட நிற்பாங்க. ஆமென். என்ன நடந்தாலும் நிற்பாங்க. பட் என்ன பண்ணுறது, what can we do? verse 6 சொல்லிட்டாங்களே, God said but they don't understand. சொந்த கூட இருந்த அவரோட 12 சீடர்களே அவரை புரிஞ்சுக்கலையே, தெரியலையே. அவர் பிடிப்படும் போது எல்லாரும் விட்டு ஓட்டாங்களே. The apostles who was with Lord Jesus also ran away at the end of the time when they called Lord Jesus. Amen. Hallelujah. நம்ம வந்து இயேசுவோட வார்த்தை படிக்கிறோம். இயேசு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். இயேசு நம்மளை வழி நடத்துகிறார். நம்ம வாழ்க்கையில் எல்லா காரியமும் இயேசு தான் செய்கிறார். அதை நம்ம உணரணும். First we must realize that everything that is happening in our life is just because of our Lord Jesus. Just because of our Lord Jesus, not because of anybody else. Only because of Lord Jesus. First you must understand that. Amen. Hallelujah. Hallelujah. And the shepherd who comes in by the gate is your God. Amen. Hallelujah. Front door உங்க வாழ்க்கையில வர்றதுதான் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். Amen. God will come through your front door to lead your life. Amen. Hallelujah. Hallelujah. நம்மளுக்கு தெரியணும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். God will come through the front door to correct your life. And the gatekeeper here is your pastor. Is the man of God who teach you about God. Amen. Hallelujah. And teaching, preaching preaching is different, teaching is different. Amen. Hallelujah. Hallelujah. And the gatekeeper will open the gate for our God to come into your life and correct your life. Amen. Hallelujah. And வாச கதவை திறந்து விடுறது வந்து அந்த கேட் கீப்பர், அந்த ஜாகா. இது உங்களோட பாஸ்டர், உங்களோட மேன் ஆஃப் காட். அந்த கேட்டை திறந்து விட்டு, இப்போ என்னோட வேலை அதுதான். நீங்கள் வரும்போது உன்னோட இருதயம் அடைச்சிருக்கப்படுது. ஆமென். Your heart is blocked and closed. Amen. உங்களுக்கு ஜெபிக்க சொல்லி கொடுத்து, இயேசுவோட உருவலை எப்படி இருக்கணும் கற்றுக் கொடுத்து, உங்கள் வாழ்க்கையில் நீ மாற்றத்தை பார்க்கும்போது அப்போ உங்களுக்கு தெரியும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்துட்டார். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு. நீ மாற்றங்களை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து ஆண்டவர் உன் வாழ்க்கையில் இருக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆமென்.
Hallelujah. Hallelujah. And when you see the changes, after you came here, we teach you how to pray, we teach you how to follow Lord Jesus. When you see the changes in your life, you should know that God is in your life already. Amen. Hallelujah. 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 இன்னைக்கு இதுதான். Why God come to your life? God chose you and God want to correct your life to be His children. Amen. உங்க வாழ்க்கையில வந்த பிறகு ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து நம்ம ஜெபிக்கிறோம், உங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே இந்த மகனை ஏற்றுக்கொள்ளுங்க, இந்த மகளை ஏற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும் போது இயேசு பார்க்கிறார், உங்க இருதயத்தை பார்க்கிறாரு, வேற ஒன்றும் பார்க்கல, உங்க மூஞ்சி பார்க்க கிடையாது. நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்க, உங்க முடி எவ்வளவு நீட்டு வச்சிருக்கீங்க, மை போட்டீங்களா பை போட்டீங்களான்னு பார்க்க கிடையாது. இயேசு உங்க இருதயத்தை பார்க்கிறார். ஆமென். Hallelujah. When we pray for you, we lift up, we tell you, God, receive your son, receive your daughter, bless them, change their life. When we pray, God never see your face, God see your heart. Amen. Hallelujah. And your intention. உங்களோட நோக்கம் என்னன்னு ஆண்டவர் பார்க்கிறார், உங்க இருதயத்தை பார்க்கிறார், உங்க நோக்கத்தை பார்க்கிறார். பார்த்து ஆண்டவர் உங்களை மாற்றுறார். Amen. God change your life. Amen. Hallelujah. 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 And the sheep, the true follower, the true sheep will listen only to the voice of Lord Jesus. Amen. Hallelujah. இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட குரலை மட்டுமே கேட்டு, இயேசு கிறிஸ்து ஆண்டவரோட குரலுக்கு மட்டுமே செவிசாய்த்து வாழ்வாங்க. And they only listen to Lord Jesus. They only follow what our God, the instruction was given by the Lord Holy Spirit loyally. Amen. Hallelujah. No matter they see the changes in their life or not, but they still follow loyally. உண்மையாக அவங்க வாழ்க்கையில மாற்றம் இருக்கோ இல்லையோ, ஆவியானவர் குரலை கேட்டு அதன் பிரகாரம் கீழ்ப்படிந்து நடப்பாங்க. ஆமென். Hallelujah. They will be obedient and follow the instruction of God, the Lord Holy Spirit, which is given to them through the man of God who is teaching them, through their pastors, through their priests. Amen. Hallelujah. Hallelujah. It is not easy. Amen. Hallelujah. It is not easy to follow. Amen. Hallelujah. இயேசு கிறிஸ்து வார்த்தைக்கு செவிசாய்த்து அது கூட நடந்து போக அவ்வளோ சின்னம் கிடையாது. Amen. It's not easy. அது கஷ்டம். You need to train yourself. Train yourself. Put God first. மதர் உனக்கு வந்து அந்த ட்ரைனிங் வேணும். அந்த ட்ரைனிங் இருந்தால் தான் நீங்கள் வந்து பயிற்சி. இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு இடம் கொடுத்து அது ஒரு பயிற்சி, அது ஒரு ட்ரைனிங், அது ஒரு பயிற்சி. அந்த இடத்துக்கு இடம் கொடுத்தாதான் உங்களால் வந்து இயேசு கூட சரியாக நடக்க முடியும். எனக்கு ரொம்ப பேர் வந்துட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியாது, அதே ரொம்ப ஸ்திரீக்காக போகாதீங்க அப்படி இப்படின்னா, அப்போ எதுக்கு உனக்கு பைபிள்? When they say, cannot follow everything very seriously, we cannot follow, then why God give you the Bible? It is God's law. ஆண்டவரோட சட்ட திட்டங்கள். You have to follow. Not only the law in the book, the law that given by the Lord Holy Spirit also we must follow, but it is not written in the book. Amen. Hallelujah. அந்த எழுதப்பட்ட சட்ட திட்டங்கள் மட்டும் இல்லாம ஆவியானவர் கொடுக்கிற காரியத்திலும் நீங்க சரியா இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சரியா இருக்கணும். எப்படி சரியா இருப்பீங்க? இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் எத்தனை பேர் சொல்றீங்க, I put God first in my life. I put God first in my life. Anybody who is telling that they put God first in their life? Did you follow all the instruction of God? Did you follow the voice of God? நம்மளுக்கு தெரியணும்ல. யூ தொப்போ டாடா தாங்க சொல்லிடுறலாம். உங்களுக்கு சொந்தமாக நீங்களே கேளுங்க, நான் உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சட்டத்திட்டங்கள் பிரகாரம் நான் நடக்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொல்கிற பிரகாரம் நான் கேட்குறேன்னா, am I working with God properly? இப்போ working with God properlyனா என்னது? I say put God first in your life. And you need to pray every day.
You need to pray without missing. Amen. Hallelujah. You need to read the word of God every day. Every day. At least 5 sentences of word of God every day. Amen. எப்போதும் ஜெபிக்கணும், எப்போதும் இறை வார்த்தை படிக்கணும், ஒரு 5 வார்த்தையாச்சும் படிக்கணும். Amen. And always when you make something, a decision, depend on God, God's approval. எப்போது நீ ஒரு காரியம் செய்ய போறியா, அந்த காரியத்தை இயேசுட்ட கொண்டு போ, இயேசுட்ட கொண்டு போ, இயேசுவோட உத்தரவுக்கு காத்திருங்க. Put your plan to God, tell God. ஆண்டவர் உங்களுக்கு ஃபோன் அடிச்சோ வாட்ஸ்அப் பண்ணியோ சொல்ல மாட்டார். ஓகேயா? You must put in prayer, then the man of God will come and tell you whether can or cannot. Amen. Hallelujah. Hallelujah. But don't put God to test. இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பரிசோதிக்காத. Don't put God to test. That means what? If you already decided, then don't come and ask. நீங்க போய் நின்னுட்டு கேட்காதீங்க, அது எனக்கு கஷ்டம். You go there and you ask me how am I going to make a decision on these things. You must give me time in advance for me to pray, to listen to word of God, to get the approval. It's not just immediately like that you go and get a job and come. No. Amen. Hallelujah. Example. Who wants example? Example, no hard feeling. Okay. Example. You already go to the ice cream shop. You already decided to buy, and your children are watching. You don't call me and ask me, brother, can buy ice cream? Can eat ice cream? How am I going to make a decision there? Of course, I will say okay, because I don't want to disappoint the children. Amen. Hallelujah. I don't want to disappoint the children. I will say okay. On the other hand, I have to pray for it because I already told you all, instructed you all, don't go outside food, be very careful. In this point of time, if you take outside food, must be very careful. But you all are very care, but not in full. Amen. Hallelujah. நான் சொல்கிறேன், வெளி சாப்பாடு பத்திரமா இருங்க, பாருங்க, பத்திரம் பார்த்து சொல்லும்போது ஐஸ்கிரீம் கடைக்கு போய் நின்றுட்டு பிரதர் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் வாங்கலாமான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? Amen. 1. Number 2, like you are going for a function, you already decided to go for a function, you must tell me in advance we are going. We are going, don't ask me whether can go or not, because I don't know the person that you are going. எங்கே போகிறீங்க, யார் அந்த ஆள், உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன உறவு, எவ்வளோ தூரம் பழக்கம் எனக்கு தெரியாது. You ask me to make decision, how am I going to make decision there? And last minute thing, I have to go and pray. நான் ஜெபித்தாதானே சொல்ல முடியும், ஜெபிக்கலாம் எப்படி சொல்ல முடியும்? But nevertheless, நீங்கள் அங்கே டிசைட் பண்ணோன்னே நான் என்ன பண்ண முடியும்? ஓகேன்னு சொல்லிட்டு நான் போய் ப்ரே பண்ணணும். ஆமென். ஆண்டவரே நான் ஓகே சொல்லிட்டேன், உதவி செய்யுங்க. ஆமென். Hallelujah. And that's what where you put God to test. Amen. And when you have some things for God, let's say today's service is a holy thing you want to bring to God. You cannot bring this morning from the shop. Okay, yesterday they sent me your house already. Okay, you keep in your house, you must directly to church. In between you don't change your destination. Amen. உங்களோட முடிவு நீங்கள் மாற்றப்பட சில காரியம் ஆண்டு கொடுக்க போகிறீங்களா, அந்த காரியம் நீங்கள் எடுத்து வர போகிறீங்களா? இட்ஸ் அ ஹோலி திங் டு கிவ் டு காட். நீங்கள் வைக்கிற காமானம் சும்மா கிடையாது, அது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். All the things that you are putting at the altar, God is blessing. Amen. Hallelujah. And so when you bring something holy to God, ஆண்டவர் நீ பரிசுத்தமாக ஒரு காரியம் கொண்டு வர போறியா, அன்னைக்கு ராத்திரி நீ பரிசுத்தமாக இருந்தே ஆகணும். உங்கள் வீட்டில் வேறு இன்ட்ராக்ஷன் வரக்கூடாது. நீங்கள் ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு பப்புலாம் போயிட்டு தண்ணிலாம் போட்டு அதெல்லாம் விட்டு மறுநாள் எடுத்துகிட்டு வரதுக்கு பேர் ஹோலி கிடையாது. Amen. Hallelujah. And if you go everywhere, you go for the function, you eat, drink, enjoy yourself, then you come back and bring the thing to God, it's not holy. Amen.
Hallelujah. You must know how to value your God and respect your God. You putting God to test, and I am not responsible for that. Amen. Hallelujah. நான் கத்து கொடுத்துட்டேன், நான் சொல்லி கொடுத்துட்டேன், இன்னமும் நீங்க அப்படிதான் இருப்பீங்கன்னா அப்ப என்ன பண்ண முடியும்? That's why verse 6. They don't understand. They don't understand what Lord Jesus is telling. Amen. என்ன ஆண்டவர் சொல்றதே தெரியல. And they listen to the voice of the world. In the training when you wait for the approval of God, ஆண்டவரோட அனுமதிக்காக நீ காத்திருக்கும் போது, ஆண்டவரோட ஆசீர்வாதத்துக்காக நீ காத்திருக்கும் போது அது சின்னம் கிடையாது. It's not easy. There will be all kind of distraction. Other voices will come and disturb you, will come and influence your mind. மற்ற voices except then Lord Jesus ஓட voice, gatekeeper ஓட voice தவிர மற்ற voicesம் வந்து உங்களோட சிந்தனையை கெடுக்கும். என்ன மாதிரி voices சொல்லுங்க பாப்போம்? என்ன மாதிரியான voices that will distract you? What type of voices that I am talking about? என்ன மாதிரியான voices? Okay. If your life is better than others around you, then you don't go and compare and try to be greedy. இப்போ உங்களோட வாழ்க்கை, உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கா, எல்லாம் அமைதி சமாதானம் சந்தோஷமா போதா, யூ டோன்ட் கோ அண்ட் கம்பேர். உங்கள் வாழ்க்கையை போய் மற்றவங்க கூட ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவர் அவமானப்படுத்தாதீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை கொண்டு போய் ஒப்பிட்டு பார்த்து அவனோட நான் ஒரு படி மேலே இருக்கணும், அவனோட நான் ஒரு படி கூட சம்பாதிக்கணும்னு சொல்லி பேராசை கொண்டு ஆளாத. ஆமென். பேராசை உனக்கு வர வேணாம். உனக்கு கொடுக்கறத ஆண்டவர் கொடுப்பார். When God bless you, God will give you a peaceful life. ஒரு அமைதி சமாதான சந்தோஷமான வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருப்பார். God will give you a peaceful life. Amen. You just follow the instruction given by your pastors, the man of God who teach you. Just follow the instruction. அது வந்து போனா போதும், உங்க லைஃப் பீஸா இருக்கும். ஆமென். உங்க லைஃப் பீஸா இருக்கும், உங்க லைஃப் அமைதி சமாதானம் சந்தோஷமா போகும். நீ பேராசைப்பட்டு, if you have greediness inside you, you want to compare with other people, நீ மற்றவங்க கூட உன்னை ஒப்பிட்டு பார்த்து நீ அவனோட ஒரு படி மேலே இருக்கணும்னு சொன்னா, your pastors are not in charge for your phone. ஆமென். நீ உழுவதுக்கு நான் காரணமா இருக்க ஆசைப்பட மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. as the gatekeeper, என்னோட வேலை என்ன? I have to take care of your blessings because I pray for the blessing. Amen. Hallelujah. In order to take care of your blessings, yes, sometimes I have to instruct you, tell you, scold you. Amen. Hallelujah. I have to tell the things if you are going to drop, you are falling, I have to come and tell you. Amen. It's my job. Amen. சில பேருக்கு வந்து அது ஒத்துக்கொள்ள முடியாது. Some people will not accept this. In the beginning வந்து எப்படி இருப்பாங்க? In the beginning, when they come to Poka, whatever brothers say, okay. Whatever brothers say, brother சொல்லுங்க brother, நீங்க சொன்னா அவங்க செய்யணும். நீங்க சொல்லுங்க. After few years, they know how to pray, they know everything, then they know how to read the word of God. They know some of the word of God, they know some of the prayers, then they say, என்னத்துக்கு எல்லாம் brother சொல்லுங்க. Why must tell everything to brother? Why must tell everything to brother? We decide law, we do law. But they forget brother is still praying for them. Amen. Hallelujah. Hallelujah. And the jabam, only the prayer works. Amen. Hallelujah. It's not your knowledge, it's not your wisdom, it's not what you know, how much you know. உங்களுக்கு எவ்வளவு தெரியும், உன் ஜபமோ உன்னோட ஞானமோ உனக்கு தெரிஞ்ச காரியங்களோ கிடையாது. It's the prayer that the people praying for you. Amen. Hallelujah. Hallelujah. If you think otherwise and you compare your life with others, your life will not be in peace. உனக்கு அமைதி சமாதானம் சந்தோஷம் ஓடிடும். நீங்கள் மற்றவங்களை பார்த்து வாழ்ந்தீங்கன்னா, மற்றவங்களை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, உங்களையும் அவங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைதி சமாதானம் சந்தோஷம் போயிடும். ஆமென்.
அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டு சொல்லிட்டாரு, ஆரம்பத்திலே படிச்சோம். And we read just now, the thief and robbers in this message, God are talking about your mind manipulation. Amen. By other people. Your mind manipulation by other people. மற்றவங்களால ஒரு சிந்தனை குழப்பப்படுதா, அதுதான் சொல்றாரு ஆண்டவர். And the thief and robbers, other people, they can be your friends, your working environment, your neighbors, and many other things that devil put in your mind. Amen. உங்களோட கூட்டாளி இருக்கான், கூட்டாளி வந்து சொல்லுவான், நீங்க அங்க போக வேண்டிய வேலை கிடையாது. உங்க கூட்டாளினா யாரா வேணாலும் இருக்கலாம். உங்க பாய் ஃப்ரெண்டா இருக்கலாம், கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். அவன் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவான், நீ நல்லா பார்த்துக்கலாம், உங்க அப்பா அம்மாவோட நான் நல்லா பார்த்துக்கலாம், உனக்கு நான் பொடி கட்டி பறக்க விடுவேலான்னு உடனே மைண்ட் ஓடிடும். இப்போ எங்கள் அப்பா அம்மாவோட அவங்க நல்லா பார்ப்பாங்களோ நம்மள, உடனே அவங்களுக்காக ரக்க கட்டி நிற்கிறது. ஓ, கையை எடுத்துக்கிறது, காலை எடுத்துக்கிறது, ஏன் கழுத்தை எடுத்துக்கிறது. அம்மே அல்லேலூயா அல்லேலூயா. ஏன் சவுண்டை காணும், உண்மை சொல்லணும். அல்லேலூயா. ஸோ அவங்களுக்காக தலைகீழியா நிற்கிறது. எல்லாரும் எதிரியாயிரும். அப்பா அம்மானா இது கூட்டாளிக்காக, அப்பா அம்மானா எதிரி. ஐநோல அவர்தான் டூவிங்களா அப்படி இப்படின்னு சொல்லி உன் வாழ்க்கையை நீயே கெடுத்துக்க. there is no peace in your life when you start to fight for others. Never listen to your parents. Amen. The voice of God, the voice of Lord Jesus, if your parents are godly people, they are the first person who will tell you about God. Amen. Hallelujah. And illana the second one equal to them is your pastors. It's the man of God who are teaching you all. Amen. Hallelujah. Hallelujah. And இதுதான் the mainly is the love. Those love coming from sideline and or the thief and robbers, they only manipulate your mind. And செவரேறி குதிச்சு வராங்க, சைட்லேருந்து வராங்கல்ல, அவங்களாம் உங்கள் மைண்டை தான் மெனிப்புலேட் பண்ணிடுவாங்க. அது ஒரு பிரிவினை உண்டு பண்ண. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு செப்பரேஷன் உண்டு பண்ணும். These people who are coming like robbers and thieves will separate you from your family, will separate you from your loved ones, will separate you, will destroy you. அந்த பாருங்க, உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கைய, when your parents trust you from baby, you know, from the womb, because God put you in your mother's womb and God named you in your mother's womb. Amen. Hallelujah. அங்க இருந்து உங்க மேல நம்பிக்கை வச்சிருவாங்க. The parents trust you from there. If you break the trust, ஒரு மூணாவது ஆளுனால உங்க நம்பிக்கை நீ உள்ள பூந்து நீ உடைச்சிட்ட. If you break the trust because of the third person, the robbers and the thief, do you think can you build back the trust on you from them? Is a breach of trust. மறுபடியும் அந்த நம்பிக்கை வருமா? வந்தாலும் ரொம்ப கஷ்டம், வர கஷ்டம். You must prove the tribe. You can forgive and forget. God said you can forgive and forget, but God never asked anywhere in the Bible to trust them. Amen. Hallelujah. அவங்களை நம்பினான்னு சொல்லவே கிடையாது. ஏன்னா trust will have a track record இருக்கணும். இன்னைக்கு because of God love you, God wanted to put you in a status. நீ நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறனால தான் நீங்க என்ன செஞ்சாலும் இயேசு உங்க பின்னாலே வரார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு உங்க பின்னாலே வந்து உங்களை தூக்கி உங்களை உயர்த்தி உங்களை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறார். so that people will respect you. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தெரியணும். You see this type of people who is manipulating your mind, உங்க சிந்தனையில manipulate பண்ற இதெல்லாம் வந்து later slowly it will destroy you unnoticingly. Amen. நீங்க எதிர்பார்க்காமயே அது உங்க வாழ்க்கையை அழிச்சிரும். ஆமென். ஹல்லேலூயா. அது நீங்க எதிர்பார்க்காமயே
உங்க வாழ்க்கையை அது அழிச்சிடும். அதான் சொல்றேன். Unnoticingly, these robbers and thieves will destroy your life. Amen. Hallelujah. It can be anything, I just give you an example of my friend. It can be your working also. உங்க வேலை சில இடத்துல இப்போ உங்க மைண்ட்ல வந்து வெறும் அந்த வேலை 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 அப்படி இருந்துச்சுன்னா, where is the focus of God? I said put God first. Put God first. அந்த வேலை இயேசு தான் கொடுத்தாரு. இயேசுக்கு தானே தெரியாது எப்படி செய்யணும்னு. இயேசு தான் அதை ஹேண்டில் பண்ணுவாரு. மேபி இயேசு ஒரு இன்ஜினியராக இல்லாமல் இருக்கலாம், மேபி இயேசு ஒரு டாக்டராக இல்லாமல் இருக்கலாம், மேபி இயேசு ஒரு அக்கௌண்டண்டாக இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா அந்த ஞானத்தை கொடுத்தது இயேசு தானே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. So God, put God first. God will settle the thing for you. Amen. Hallelujah. You see, God put you in your mother's womb. Amen. Instead of God's voice you listen to the voice of this world. Why must God come and help you? Amen. And God already said, Bible சொல்லிட்டார் ஆண்டவரே. ஜெரமியா அதிகாரம் 1 வசனம் 5, I planned you, I planned the thing for you. இப்போ வந்து I put in your mother's womb. ஜெரமியா 1:5, I named you in your mother's womb. ஜெரமியா 29:11, I have a plan for you. The plan for your future, not to destroy you சொன்னார் ஆண்டவர். அப்பனா God already planned everything in your life. Amen. That is the faith. That is the faith, that is the hope, that God already planned everything for you in your life. இதுதான் நம்ம விசுவாசம். ஜெரமியா அதிகாரம் 1 வசனம் 5, தாயின் கருவுல உன்னை வச்சேன், உன்னை நான் பேரிட்டு அழைத்தேன், மற்ற ஆளுகளிலிருந்து உன்னை நான் பிரித்து எடுத்தேன், எனக்கு தீர்க்கதரிசியா வாழ உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னார். ஆமென். ஜெரமியா 29:11 என்ன சொன்னாரு? நான் உனக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கேன், அந்த திட்டம் உன்னை அழிப்பதற்கு இல்லை, உன்னை வாழ வைப்பதற்கு சொன்னேன். ஆமென். That means என்னன்னா, நீ என்னதான் பிளான் பண்ணாலும், whatever you try to do without God in your life, that is simply waste of time. Amen. Hallelujah. That's simply waste of time. Amen. Because God already planned for you everything. God already planned for you everything. So He will give you His plans and blessings in the time to come. And that one also God will see your intention, God will see your heart. கொடுக்கலாமா கொடுக்க வேணாம். ஆண்டவர் பிளான் பண்ணி எல்லாம் உங்களுக்கு திட்டம் போட்டு வச்சுட்டாரு. ஏன் ஒன்றும் கொடுக்கல? God is training you. உங்களை ட்ரெயின் பண்ணி, உங்களை மோல்ட் பண்ணி, உங்களை தயார்படுத்துறாரு. நீங்கள் தயாரானவனு தான். If you are ready, God will give you one. If you are ready, God will give you number 2. Amen. Hallelujah. If you are ready, God will give you number 3. Amen. இப்போ பாருங்க, one thing you must know about our God. Some people may work for 20 years. 20 years. They earn money, they save money to buy a house. They buy a house after 20 years. But if you follow God, follow the instruction obediently, everything, what they try in 20 years, God will give you in 1 year. Amen. Hallelujah. 20 வருஷமா சம்பாதிப்பான், வீடு வாங்குவான், 20 வருஷம் கழிச்சு வீடு வாங்கி எல்லாம் செய்வான். நீ இயேசு கூட நடந்தனா ஒரே வருஷத்துல ஆண்டு கொடுத்துவார். Amen. நீ சரியா நடந்தனா, if you walk with God properly, in 1 year God will give you. Amen. Hallelujah. What I've learned for 20 years, God will give you in 1 year. Amen. Hallelujah. That is our God. That is our God. That is Lord Jesus, the true living God. Amen. Hallelujah. Hallelujah. And உங்களுக்கு தெரியணும், put God first. நான் சொல்றேன், put God first and do your best and leave the rest to God. Amen. And leave the rest to God. ஆண்டவர் செய்வார். இது என்ன நடக்கும்? இதுக்காக என்ன செய்யணும்? You have to pray always. Pray always. Meditate the word of God. Amen. And in this time of pandemic, and you plan anything also useless. Amen. Hallelujah. இந்த டைம்ல, இந்த நேரத்துல
நீங்க என்ன திட்டம் போட்டாலும் அது உருப்படியா இருக்கு. ஆமென். ஹalleluya. அதனால இருக்கிறதை வைத்து சந்தோஷமா இருங்க. Happy with what you have. Amen. And that's what God said, Hebrews chapter 13 verse 5. Be happy with what you have. உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷமா இரு. Amen. Hallelujah. Hallelujah. இதுதான் the teaching என்னன்னா, the teaching today is God asks you to stop comparing. Amen. Compare பண்ணாத. Don't compare and start fulfilling your purpose of God in your life. Amen. இன்னைக்கு ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கையில் வந்து இயேசு தான். The purpose of God. God is very important in our life today. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் இயேசு. People forget to seek God. People forget to seek God. In your life, in your heart, I don't know whether there is a place for God in your life or not. Amen. Maybe the place will come on Sunday, then after go back after the door is closed. And Sunday, மறுபடியும் open the door. ஆமா. You see, people are living like that. You must give your heart to God. If you give your heart to God, நீ வந்து ஆண்டவரே நீங்கள் உங்களையும் மற்றவங்களையும் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்காதீங்க. Never compare. Just fulfill what God wants you to do. உங்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரோ அதை செய்யுங்க. Because God see your heart. ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்குறார். ஆண்டவர் உங்கள் முகத்தை பார்க்கல, உங்கள் பாக்கெட்டில் எவ்வளோ காசு வச்சுருக்கீங்க பார்க்கல, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ பார்க்கலன்னு. God see your heart. Okay, 1 Samuel அதிகாரம் 16 வசனம் 7. 1 Samuel chapter 16 verse 7. The Lord does not look at the things people look at, what the people see. God does not see. People look at the outward appearance, but the Lord looks at the heart. மனிதன் நீ வெளியே எப்படி இருக்கிற பார்க்கலாம், நீ என்ன போடுற, என்ன பாய்க்கிற, எந்த வீட்டில் இருக்கிற, எப்படி இருக்க, அப்படி இருக்கிற மனிதன் அதை தான் பார்க்குறான். ஆனால் இயேசு உன் இருதயத்தை பார்க்கிறார். God looking at your heart. அதான் ரொம்ப முக்கியம். God look at your heart. And how much place that you have given God in your heart. உன் இருதயத்தில் நீ எவ்வளோ இடம் கொடுத்துருக்கிற. இந்த வாரம் இந்த மாதம் பூரா நான் சொல்கிறேன், கோபத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. Just be with God, walk with God. Your life has a value. Amen. உங்கள் வாழ்க்கைக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குது. Your life has a purpose. Amen. ஆண்டவர் உங்களை படைத்ததில் there's a purpose why God created you. The life have a value and your life have a purpose. Amen. Hallelujah. Hallelujah. And don't compare your life with others, because God created you uniquely. Amen. Unique. Only you can play your role in this world. உங்க மட்டும் ஒரு ஆள் தான் இருப்பான், உங்களை மாதிரி வேற யாரும் இல்லை. உங்களை மாதிரி ஒரே ஆள் தான். ஆண்டவர் கிரியேட், God கிரியேட், உங்களை படைத்தது யூனிக். நீங்கள் தனிப்பட்ட ஆள், உங்களை மாதிரி ஒரே ஆள் தான், ஒரே ஆள். உங்களோட ஃபிங்கர் பிரிண்டோ, உங்களோட கண்ணு முடியோ, உங்களோட கண்ணோ மற்றவங்களுக்கு சேமாக வராது, உங்களுக்கு தான். இட்ஸ் யுவர் DNA. யூ only 1%. God create you to play the role in this world according to His purpose. Amen. Hallelujah. And no one can replace you in this world. Amen. And that's why I say, don't compare yourself with others. மற்றவங்க கூட உன்னை போய் ஒப்பிட்டு பார்க்காத. When you compare yourself with others, you are humiliating your God. You are humiliating your God, your Creator. நீ மற்றவங்க கூட உன்னை ஒப்பிட்டு பார்க்கும்போது உன்னை இயேசுவை நீ அவமானப்படுத்துற. ஆமென். உன்னை இயேசுவை நீ அவமானப்படுத்துற, உன்னை படைத்தவரை நீ அவமானப்படுத்துற. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் நான் சொல்கிறேன். சம்டைம்ஸ் பீப்புள் will not understand. நம்மளை
people who may not understand you, உங்களை புரிந்து கொள்ள முடியாது. Because you are a follower of Christ, you have a different way of presenting yourself. Amen. First of all, it's your family, your relation. They may not understand you. உங்களை புரிந்து கொள்ள முடியாது. Because they want you to follow the culture of this world. You are different. You won't follow. Amen. Hallelujah. இந்த உலக உறவுகள் வந்து நம்மளை புரிந்து கொள்ள கஷ்டம். ஏன்னா அவங்க நினைப்பாங்க உலக சடங்கு சம்பிரதாயக்குள்ள நீங்கள் மூழ்குவீங்க, நீங்கள் போவீங்க, நீங்கள் நடப்பீங்கன்னு. ஏன்னா நீங்கள் இயேசு பின்னால் நடக்கிறீங்க. அந்த சடங்கு சம்பிரதாயத்துக்குள்ள நம்ம நடக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இதுதான். இன்னைக்கு you must know all these things. Don't follow what the devil want you to follow. Amen. Hallelujah. இப்போ உங்களுக்கு sometimes we ourselves நம்ம நினைப்போம் நம்ம சரியா இருக்குமா, we are right or we are wrong. Because the devil always will put this type of lies in your mind, in your head, to go against our God. இன்னைக்கு நம்ம யோசிக்கிறோம், இப்போ நான் வந்து இப்படி தான், ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் இருக்கு, ஏன் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது, நான் கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக இல்லை, why everything happening to me, am I right or wrong? The devil always will put this type of manipulation thing in your life and ask you to compare, put you in a comparison. That is a lie from the Satan. Amen. சாத்தான் வந்து உன்னோட சிந்தனையை உடைக்கிறான். சாத்தான், the Satan is breaking your faith. Amen. Whatever say, when you follow me, I'll give you an easy life. Easy life, enjoyable life னு ஆண்டவர் எந்த இடத்துலையும் சொல்லலை. நீ என் கூட வந்தனா ஒரு பெரிய சந்தோஷமான வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன், நீ இப்படி இருப்ப அப்படி இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லலை. God said, I will give you love. Amen. I will teach you how to love. Amen. Hallelujah. Hallelujah. God, He will taught you, He will love you. Amen. Hallelujah. He will give you peace, care for you. Amen. Settle everything in your life. That is the purpose of God, to show His glory in your life. Amen. Hallelujah. அவரை பற்றி உனக்கு கற்றுக் கொடுக்க, உன்னை படைத்தார், உன்னை நேசிக்கிறார், உன்னோடு இருக்கிறார், உன்னை வழி நடத்துறார், உனக்கு எல்லாம் செய்கிறார், எல்லாம் செய்வார் ஆண்டவர். உனக்கு அமைதி, சமாதானம், சந்தோஷம் கொடுத்து எல்லாம் செய்வார். அது சாத்தான் பிடிக்காத. devil don't like that. Amen. And devil don't like you to be with God, to walk with God. And especially devil don't like you when you pray. When you pray, when you meditate the word of God, அவனுக்கு பிடிக்காத. ஸோ அவன் என்ன பண்ணுவான், எதாவது நிறைய டிஸ்ட்ராக்ஷன். He will give you a lot of distraction until you believe that you are with God. நீ எப்போ உனக்கு நம்பிக்கை வருதோ, நான் இயேசு கூட இருக்கிறேன், இயேசு தாண்டி தான் என் வாழ்க்கையில் எல்லாம் நடக்க முடியும், God is in front of me, nothing can go wrong with me. When you trust this, when you believe, when you have faith, then only the devil will flee from you. Amen. அப்பதான் ஓடுவான் சாத்தான், அப்பதான் உங்களை விட்டு ஓடுவான். ஏன்னா அவன் பார்க்குறான் பாரு, அவன் பார்க்குறான் என்ன நடந்தாலும் இவன் போய் யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க. Amen. Hallelujah. When you go to God, everything whatever happened to your life, you go to God and say, God, the devil will flee. ஏன்னா அவன் பார்ப்பான், you will see every time I disturb this fellow quickly go to Lord Jesus, quickly go and sit there. Hey, you, devil won't disturb you. He won't disturb you, run away from you. Amen. Hallelujah. Hallelujah. That's why I say every single thing, simple thing also tell God. Amen. Tell God. If you want to go and cook, tell God, God, I am going to cook today. Maggi me goreng. Please help me. So, you won't hurt yourself when you are cooking. If you forget something also, God will remind you. Amen. சொல்லாம போனா, if you never tell and go to Maggi goreng, you will probably hurt yourself. Maybe you forget to put something. The fire is there, you know, the devil will wait the opportunity to devour you. Amen. That is in the Bible.
சாத்தான் நின்றுட்டே இருப்பானா, எப்படா ஏமாறுவான் போட்டுருவோம், எப்படா ஏமாறுவான் தள்ளி விட்டுருவோம். ஆமென். அல்லேலூயா. அதனால ஒரு சின்னதாக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லணும், ஆண்டவரே நான் செய்ய போகிறேன், ஆண்டவரே நான் இங்கே போக போகிறேன், ஆண்டவரே நான் இது பண்ண போகிறேன். நம்ம எப்போதும் மறந்துடுவோம் சொல்ல. ஆமென். அல்லேலூயா. Hallelujah. And that's why we are different. I say that's why we are educated differently by God. நம்மளுக்கு வேற மாதிரி ஆண்டவர் கத்து கொடுத்திருப்பார். ஆமென். Hallelujah. மற்றவங்களுக்கு கொடுக்காதது ஆண்டவர் நம்மளுக்கு கொடுப்பார். Gifted. God give gifts. God looks at the same. நீங்க என்ன செய்றீங்க? God look at us with love. ஆண்டவர் நம்மளை அன்போடு பார்க்கிறார். அன்போடு பார்க்கும்போது நீ அவரை மத வை, put God first. ஆமென். அல்லேலூயா. எது செஞ்சாலும் ஆண்டவர் தான் உங்க மைண்டுக்கு மத வரணும், உங்க சிந்தனைக்கு மத இயேசு தான் வரணும். and none of us are perfect. நம்ம யாருமே பரிசுத்தம் கிடையாது, நம்ம யாருமே நீதிமானும் கிடையாது. ஆமென். none of us are perfect. But God said, and the Bible tells us God expects responsibilities. God expects responsibilities for all our efforts. நம்ம என்னென்ன செய்கிறோமோ ஆண்டவர் அதில் உனக்கு பொறுப்பு இருக்கான்னு பார்க்குறேன். பொறுப்பு இருக்கா? இவன் என்னை சிந்திச்சு செய்கிறானா, சிந்திக்காமல் செய்கிறானா? இன்னைக்கு மைண்டில் இயேசு மத வைங்கன்னு சொல்கிறேன். So how you put God first? எப்படி வைக்க போறீங்க? எப்படி how you put God first in your life? எப்படி வரும் ஆண்டவர் சொல்லுங்க பாப்போம். எப்படி வைப்பீங்க மத ஆண்டவர்? How? Tell me how you put God first in your life. It is between you and God. Compare yourself. So I teach you how to compare yourself with God, not with others, with God. எப்படி இயேசுவும் உங்களையும் நீங்க ஒப்பிட்டு பார்ப்பீங்க? நான் இயேசு மத வைக்கிறேன்னா இல்லையான்னு எப்படி தெரியும்? எப்படி தெரியும் சொல்லுங்க யாருக்கும்? எப்படி தெரியும் நீங்க இயேசு மத வைக்கிறீங்களா இல்லையா? சொல்லுங்க. இட் இஸ் நாட் யுவர் ப்ராப்ளம். தெரியுமா, நம்ம ப்ராப்ளம் வந்தால் தான் இயேசு தேடுறோம். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வந்தால் தான் இயேசு மத வைக்கிறோம். ஆமென். ஏதாச்சும் ப்ராப்ளமா, ஏதாச்சும் பிரச்சனையா? we only put God first when we have a problem. When we have a problem, we go to God first, and that's the time we know how to give offertories, lot of offertories, a lot of donations, lot of thanksgiving and all these things. After that we forget about God, and that is not a relationship. நம்ம அந்த மாதிரி பிரச்சனை வரும்போது தான் நம்ம நிறைய ஜாமான் கொடுக்குமா, ஆண்டவருக்கு ஆஃபர்ட்ரி போடுவோமா, அதை பண்ணுவோமா, இதை பண்ணுவோமா. அது இல்லையா, அது உறவு கிடையாது. தட் இஸ் நாட் ரிலேஷன்ஷிப். ஆல்வேஸ் as God must put God first. ஆண்டவர் தான் நீ எந்த சொன்ன ஆண்டவர் சிந்தனை வரணும். அண்ணா, you educate your soul. You are not educating your body. You are educating your soul to be with God, to think about God. நீங்கள் உன்னோட ஆத்மாவுக்கு நீ பயிற்சி கொடுத்துட்டே இருக்கீங்க. எப்போதும் ஆத்மாவுக்கு பயிற்சி கொடுத்துட்டே இருக்கீங்க. அதான் எப்படி ஆண்டவர் மத வைப்பீங்க சொல்லுங்க பார்ப்போம். எப்படி வைப்பீங்க? how you put God first. when you get up, what is the first thing coming into your mind? Side of cross. Hallelujah. Okay. You see, some people when they get up, the first thing will come to their mind, what breakfast to do. What breakfast? Today what to cook? Ye go here, adan varum. Yesu varu. Amen. When the night come, you must go have a family prayer. Family prayer, they say 10 o'clock. They will come 10:30, 11 o'clock, family prayer. But drama, 8 o'clock, they will be in front of the TV. 8 o'clock, must be. But they say their mind is with Lord Jesus. If your mind with Lord Jesus, Jesus comes first, but how can you put the drama then? Amen. Hallelujah. Then they say they are with God. And when they come back after work from home or what, the work will be there. Oh, you must finish this, that. Oh, never submit to God. That is God's time. You must know, you must have a specific time for God.
It is God's time. I will do after my prayer. Then the work will not under me. Nothing will go away. You can pray and come. God will settle everything for you. Amen. Hallelujah. I always think like that. If I have anything to do, it's my prayer time. I go and pray. இன்னைக்கு வந்து ஆண்டவர் மத வைனா ரொம்ப பேர் வந்து ஆண்டவர் மத வைக்க மாட்டாங்க. அவங்க தூங்கி எழுந்திரிச்சோன்னா என்ன ஞாபகத்துக்கு வருதுன்னு கேட்டால், இப்போ நான் கேட்கறதுனால சொல்லுவாங்க இயேசு தான் மதம் ப்ரே பண்ணணும் அப்படின்னு. ஆனால் உண்மையிலே தூங்கி எழுந்திரிச்சோன்னா என்ன வரும்? பொம்பளையாக இருந்தால் நீங்கள் என்ன பசியார் செய்யுது, என்ன பண்ணணும், போகணும் வரணும், என்ன எது அப்படி இப்படி. இதே ஆம்பளையாக இருந்தால் எங்கே போகணும், இன்றைக்கி என்ன அவங்களோட அப்பாயின்மெண்ட் எப்படி, இயேசு சிந்தனைக்கு வர மாட்டார். ஆமென். அல்லேலூயா. அதே ராத்திரி ஆயிடுச்சுனா ஃபேமிலி பிரேயர் குடும்ப ஜெப செய்வோம்னு சொன்னால் 10 மணிக்கு ஜெபிக்கணும்னு சொன்னால் 10 மணி 10:30 மணி 11 மணிக்கு வருவாங்க. அதே 8 மணிக்கு ட்ராமானா 7:55 டிவி பண்ணிருக்கோம். வாசல் டிவி கூட பார்த்துருப்பாங்க கரண்ட் இல்லைன்னா. ஆமென். அல்லேலூயா. எங்கள் அம்மாலாம் அப்படி தான், கரண்ட் இல்லைன்னா டிவி பார்த்துருப்பாங்க. பேணி என்ன கேட்டால் ட்ராமா ஓடுதா டிவி பார்த்துருப்பாங்க. ஏன்னா பார்த்து பார்த்து பழகிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியணும், இயேசு வந்து உங்க இருதயத்தை பார்க்கிறார். God is looking at your heart. Your lips can lie, your mind can lie, but your heart will never lie. Amen. Hallelujah. உங்களோட உதடு போய் சொல்லலாம், உன் சிந்தனை போய் சொல்லலாம், ஆனால் உன் இருதயம் வந்து பொய் சொல்லாது. ஆமென். உங்களை படைத்த தேவன் உங்களோடு இருக்கிறார். அதை மாதிரி நம்மளுக்கு தெரியணும். அவர் தான் என்னை வழி நடத்துகிறார், அவர் தான் என்னை பாதுகாத்துக் கொள்கிறார் தெரியணும். டோன்ட் கம்பேர் உங்கள் லைஃப்பை மற்றவங்க லைஃப். அவன் எப்படி இருக்கான் பாரு, அவன் என்ன படிக்கிறான், எத்தனை காடி வச்சுருக்கான், எத்தனை லோரி, அது முக்கியம் கிடையாது. அவன் ஏசு கூட இருக்கானா, அதுதான் முக்கியம். நீ ஏசு கூட இருக்கிற. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை ஒரு மனிதனாக படைத்தார்னா, ஒரு மனிதனாக படைத்து God already planned things for you. Is for you to just pray for the plans and accept it. ஆண்டவர் உனக்கு ஏற்கனவே திட்டம் போட்டு வச்சுட்டார். ஸோ அந்த திட்டத்துக்காக நீங்கள் ஜெபித்து, அந்த திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு இதுதான் நிறைய காரியங்கள் we fail to receive God's blessing because we don't pray for the blessing. ஆமென். ஆண்டவரோட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்காமல் இருக்குதா, நிறைய காரியம் நிறைவேறாமல் இருக்குதா, ஏன்னா நம்ம அதை குறித்து ப்ரே பண்ணுறது இல்லையா. நம்ம லைஃப்பையும் நம்ம வாழ்க்கையும் மற்ற வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்த்தே வாழ்க்கை போயிடுது. We compare ourselves with others, we lose everything what God wants to give us. Amen. Hallelujah. Hallelujah. It's a comparison. நீ ஒப்பிட்டு பார்க்கறது தான் நீ இயேசு அவமானப்படுத்துற. When you compare, you are humiliating God, and the devil will come and stand in the middle. Amen. And tell God not to bless you. கொடுக்காதீங்க ஆண்டவரே, அவன் கம்பேர் பண்ணுறான்னு சொல்லுவான். Amen. Don't give them what you have planned for them, God, because they are comparing. Amen. Hallelujah. Hallelujah. நிறைய நம்ம நீங்களே கொஞ்சம் சொந்தமாக உட்காந்து யோசிச்சு பாருங்க, நீங்கள் யார் யார் கூட உங்களை கம்பேர் பண்ணுறீங்க. You just sit and think to whom that you are comparing yourself. Amen. And நீங்கள் யார் யார் கூட கம்பேர் பண்ணுறீங்க. What are the things that you are comparing? What are the things that you are looking that they are better than you? நீங்கள் மற்றவங்களை பார்த்து நீங்கள் என்ன கம்பேர் பண்ணுறீங்க, என்ன ஒப்பிட்டு பார்க்குறீங்க. உங்களோட அவங்க என்ன நல்லா இருக்காங்க, உங்களோட அவங்க என்ன நல்ல காரியங்கள் செஞ்சுருக்காங்க, என்ன நல்ல காரியம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கு, அதை நீங்கள் பார்க்கணும். சம்டைம்ஸ் நான் இது ஏன் சொல்கிறேன்னா, why I am telling you, the more you compare, the more you never put God in your mind, never put God in your life, in your heart. God will slowly will remove his hands from you. Amen. உங்கள்கிட்ட ஆண்டவர் ஆவியானவர் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிடுவார். கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டா அப்போ நீங்கள் எப்படி இருப்பீங்க? சிந்தனை ஓடிடும், மண்டை ஓடிட்டா அப்புறம் வந்து சட்டத்தில் போடாமல் மோட்டர் ஓட்டிட்டு போக வேண்டியதான். மண்டை ஓடிச்சுல. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா உங்களோட சிந்தனை அங்கே இல்லையே. God will take his Holy Spirit away from you. Amen. Hallelujah. Hallelujah.
இன்னைக்கு இதுதான் God created you one man. ஒரே ஆள் தான், உங்களை மாதிரி வேற யாரும் கிடையாது. ஒரே ஆள். You are the masterpiece. Amen. Hallelujah. And God will give you his spiritual gifts. ஆவியானவர் ஒண்ணுமே ஊற்றி உங்களுக்கு டேலண்ட்ஸ் கொடுத்து abilities கொடுத்து எல்லாமே ஏசு கொடுக்கிறது தான். Your talents, your ability, and he is going to help you to reach your target. Amen. உங்களை எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணுமோ நீ ஆண்டவரை தேடி போகும்போது தான் ஆண்டவர் அந்த இடத்துல உங்களை கொண்டு போய் வைப்பார். Amen. நீங்க ஆண்டவரை தேடல, you just think, you just take things for granted. ஆண்டவரை தேடல, ஆண்டவர்கிட்ட உங்களை பற்றி ஒப்பு கொடுக்கலன்னா then you are wasting your time. Amen. Hallelujah. Hallelujah. Wasting your time. இன்னைக்கு இன்னிலிருந்து நீ ஆரம்பி. Submit yourself to God. Don't think about other things. Just submit yourself to God. Tell God all your problems, whatever. What is the purpose of God in your life? What is God's plan? Just pray and ask God. Amen. Hallelujah. Hallelujah. And by comparing, just think. சும்மா யோசிச்சு பாருங்க. ஆண்டோட திட்டம் என்ன, நீங்க ஜெபிக்கிறீங்க, ஆண்டருக்கு என்ன வேணும்னா ஜெபிக்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி, if you compare yourself with others, what you have achieved, என்ன கிடைச்சிச்சு உங்களுக்கு? ஒன்றும் கிடைக்கலையே, ஒன்றும் கிடைக்கல தானே. you are wasting your time by comparing தானே. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு இதுதான் compare yourself, your relationship with God. இயேசுக்கும் எனக்கும் எப்படி இருக்கு உறவு? Amen. Hallelujah. நான் சரியா இருக்கேனா? இப்போ நான் சரியா இல்லைன்னா நீ சரிப்படுத்த, அந்த உறவை சரிப்படுத்துங்க. நீங்கள் சரிப்படுத்தும் போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை சரிப்படுத்துவாரு. Amen. Hallelujah. Tell God what you want. என்ன வேணும் இயேசு சொல்லுங்க. Then God will give you. If your request is worthy, God will give you. Amen. That is our God. If your request is worthy, God will bless you and give you the things your hearts desire. Amen. Hallelujah. நான் ஒரு கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருது. ஒரு காக்காவும் ஒரு பீகாக்கும் இருந்துச்சான். பீகாக்னா மயில் தானே, மயில். ஒரு காக்காவும் ஒரு மயிலும் இருந்துச்சான். Peacock and a crow. Amen. Hallelujah. And kaka, crow, and the crow tell the peacock, you are so beautiful, so nice, very beautiful. காக்கா வந்து மயிலை பார்த்து சொல்லிட்டான், நீ ரொம்ப அழகா இருக்க, சக்கெல்லாம் விரிச்சமாப்பா, சும்மா சூப்பராக இருக்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்படி சொல்லிட்டான் காக்கா. இந்த மயில் காக்கா பார்த்து சொல்லிட்டான், நீ எவ்வளோ கருப்பா அசிங்கமாக இருக்க, பார்த்தாலே வாந்தி வருது, கருப்பா அசிங்கமாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டான். பிக்காக் சொல்லிட்டான், அந்த மாதிரி கம்பேர் பண்ணி சொன்னால் காக்கா கருப்பாச்சு. காக்கா கருப்பான்னு சொல்லிட்டான், நான் கருப்பாக இருந்தாலும் நான் ஃப்ரீயாக இருக்கேன், உன்ன மாதிரி கூண்டில் பிடிச்சி அடைச்சி எவனும் உன்னை பார்க்கல, என்னை எவனும் கூண்டில் பிடிச்சி அடைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், don't compare yourself with anybody. No one is better than you, no one is greater than you. யாரும் வந்து உங்களோட பெரிய திறமைசாலியும் இல்லை, உங்களோட பெரிய அறுவாளியும் இல்லை. எல்லாத்தையும் படித்த மாதிரி தான் யூஸ் படித்தார். என்ன ஒன்று, நீ கேட்க மறக்கிற, நீ கேளு அவர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா.